சாப்டரோட ஸ்டார்ட்டிங்ல அந்த டீச்சர் ஃபேடியானோ, "உன்னால முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணு நாகியுன்" அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்ட நம்ம ஹீரோவும் மனசுக்குள்ள, "இவளுக்கு தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஷாக் ஆகுறான். அதுக்கப்புறம், "எப்பயிலேருந்து? ஆரம்பத்துல இருந்தேவா?" அப்படின்னா அதுக்கான அர்த்தம், "ஒயிட் தோ அவ தான் நாஜின கொன்னாளா? இல்ல, ஒருவேளை அவ என்ன டெஸ்ட் பண்ணிட்டுருக்கலாம். எப்படி இருந்தாலும்." எஸ்கியூஸ் மீ, என்ன சொல்றீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவங்க கிட்ட கேட்கிறான். அதுக்கப்புறம் மனசுக்குள்ள, "என்னால இப்போ செய்ய முடிஞ்சது, நான் நாஜினை போல இப்போ நடிக்கணும். அவன் பேசுற விதம், அவனோட எக்ஸ்பிரஷன்ஸ், அவனோட தோற்றம் கூட நான் இப்போ நாஜின் போல தான் இருக்கேன். இப்போ என்ன சந்தேகப்படுற யாரை வேணாலும் என்னால ஏமாத்த முடியும்." அப்படின்னு மனசுல நினைக்கிறான். அப்ப அந்த டீச்சரும், "நீ ரொம்ப நல்லா இருக்க பையா. அது அப்படியே நாஜின் மாதிரியே இருக்கு. உன்னோட லுக்கு, நீ பேசுற விதம், அதுக்கப்புறம் உன்னோட கன்ஃபியூஷனான பார்வை எல்லாமே பர்ஃபெக்ட்டா இருக்கு. நீ என்ன கரெக்ட் பண்ணியிருந்தா நான் உன்னை நாஜின் இல்லைன்னு நம்பியிருப்பேன்னு நினைக்கிறேன்." அதுக்கப்புறம் அது வந்து ஒரு கிரேட் ரெஸ்பான்ஸ் தான். "ஓ, ஓகே." அப்படின்னு நம்ம ஹீரோவும் வெளியே சொல்லிட்டு மனசுக்குள்ள, "அவளுக்கு அது தெரியும். அவ அதுல உறுதியா இருக்கா. நான் நாகியுன்னு முன்னாடியே தெரிஞ்ச மாதிரி அவ என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கா. இது எப்படி சாத்தியம்? நீ இல்லைன்னு உறுதியா நம்புற ஒருத்தரை ஏமாத்துறதுன்றது அவ்வளோ ஈஸி இல்ல. அப்படின்னா நான் எப்படி?" அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம ஹீரோ பயங்கரமா பதட்டப்பட்டுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவங்களும் என்ன சொல்றாங்கன்னா, "ரிலாக்ஸ், அமைதியா இரு. நான் ஏற்கனவே சொன்னேன்ல, உன்கிட்ட ஒரு விஷயத்த தான் சொல்ல வந்திருக்கேன்னு. உனக்கு தெரியுமா, நீ இன்னும் எனக்கு கவனக்குறைவா இருக்க மாதிரி தான் தெரியுற. நான் சொல்றத மார்க் பண்ணிக்கோ. நீ நாஜினா மாற தேவையில்ல. இத என்னோட ஒரு அட்வைஸா எடுத்துக்கோ." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மூஞ்சில இருந்து அவனோட கையை எடுத்துட்டு, "ஓகே பாய், அப்படின்னா நாளைக்கு பார்க்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. அதெல்லாம் கேட்ட நம்ம ஹீரோவும் அப்படியே முழிச்சிட்டு நின்னுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரிய வருது. அப்படியே வேர்த்து ஊத்துது அவனுக்கு. அதுக்கப்புறம் என்ன நினைக்கிறானா, "நான் இப்போ என்ன பண்றது? நான் யாருன்ற விஷயத்த ஏற்கனவே ஒருத்தவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா அவங்க அதை எப்படி கண்டுபிடிச்சாங்க? ஆனா அதிர்ஷ்டவசமா அவங்க இந்த விஷயத்த பத்தி யாருக்கிட்டயும் சொல்ல போற மாதிரி எனக்கு தெரியல. அவ சொன்ன அட்வைஸ்க்கான அர்த்தம் என்ன? நீ நாஜினா மாற வேணாம். நான் அவளை நம்பலாமா? எனக்கு தெரியல. என்னால அதை உறுதியா சொல்ல முடியலையே. என்ன நடந்திருந்தாலும் நான் கடைசி வரைக்கும் நாஜினை போல கச்சிதமா தான் நினைச்சேன். அவ என்ன பயமுறுத்தின மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு. ஆனா அவ என்ன மிரட்டல. அவ என்னோட எனிமின்னு தோணல. ஆனா அதே நேரத்துல அவ தான் என்னோட ஃபர்ஸ்ட் சஸ்பெக்ட். இப்போ ரொம்பவே முக்கியமானது ரிவெஞ்ச். நான் நாஜினுக்காக ரிவெஞ்ச் எடுக்கணும். அதுக்கப்புறம் என்னோட டார்கெட் யாருன்னு நான் கரெக்டா பார்க்கணும்." அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில அந்த டீச்சர் ஃபேடியானோ, "எல்லாருக்கும் குட் மார்னிங். நேத்து நைட் எல்லாரும் நல்லா தூங்குனீங்களா? தூங்கி இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னைக்கு தான் எக்ஸாம் எழுதுறதுக்கு பியூட்டிஃபுல்லான நாள்." அதை பார்த்து அந்த பச்சை முடி பையனும், "அவ இவ்வளவு உற்சாகமா இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே பதட்டமா இருக்கு" அப்படின்னு சொல்றான். அதுக்கு லூயிஸும், "அதே தான் எனக்கும்" அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் அந்த டீச்சரும், "அது இல்ல, அது ஒரு ரிட்டோரிக்கல் கொஸ்டின்" அப்படின்னு சொல்லிட்டு காலால தரையை மிதிக்கிறாங்க. அதை பார்த்து அங்க இருந்தவங்களாம், "எஸ் எஸ் மேம்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றானுங்க. அதுக்கப்புறம் அந்த டீச்சரும், "விஷயம் இதுதான். எக்ஸாம்ல பாஸ் ஆயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நாங்க நைட் ட்ரெயின்லேருந்து ப்ரொமோட் பண்ணி அப்ரெண்டிஸா மாற்றுவோம். ஒரு முறை நீங்க நைட்டோட அப்ரெண்டிஸா மாறிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க ஒரு சாதாரண சிவிலியன் இல்ல." ஓ, இன்னொரு முக்கியமான விஷயத்த ஞாபகம் வச்சுக்கங்க. நான் எல்லா டீட்டெயில்ஸையும் இப்பயே உங்ககிட்ட சொல்ல முடியாது. ஆனா சிம்பிளா சொல்றேன். இதுல நீங்க சாகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் யாருக்காவது கேட்கறதுக்கு கொஸ்டின் இருக்கா? அதுக்கு அங்க இருக்க யாரும் எதுவும் சொல்லல. அதுக்கப்புறம் அவங்களும், "இதுல இருந்து யாருன்னா விலக விரும்புறீங்களா?" அதுக்கும் எவனும் ஆன்சர் பண்ணல. அதனால ஆல்ரைட், ஆரம்பிக்கலாமா? "த நைட் அப்ரண்டிஸ்ஷிப் எக்ஸாம் இப்போ ஆரம்பிக்குது" அப்படின்னு அந்த டீச்சர் சொன்ன உடனே அதுக்கப்புறம் பின்னாடி ஒருத்தவங்க கொடை எடுத்துட்டு வந்து நிக்கிறாங்க. அதை பார்த்து எல்லாரும் திரும்புறாங்க. இப்போ இவங்களும், "நான் வந்து ஒரு நைட். என் பேர் வந்து ரோஸ்வுட் ஃபாக்ஸ் லுடிகா. நார்த்தன் நைட் அப்ரண்டிஸ்ஷிப் எக்ஸாம் நடத்துறதுக்காக என்னை இப்போ அமுச்சு விட்டுருக்காங்க. உங்க கூட ஒர்க் பண்றதுக்கு நான் ஆவலா இருக்கேன்." அதுக்கப்புறம் அதெல்லாம் கேட்ட அந்த டீச்சர் ஃபேடியானோ, "ஏய் அழுமூஞ்சி, இப்போ நான் தானே பேசிட்டு இருந்தேன். எதுக்காக இப்போ குறுக்க வந்த?" அதுக்கு அந்த ஃபாக்ஸ் டீச்சரும், "என்ன அழுமூஞ்சின்னு சொல்லாதீங்கன்னு நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னேன்ல." அந்த டீச்சர் ஃபேடியானோ, "அட இப்போ நீ எதுக்கு அழற? என்ன இப்போ அழ வச்சதே நீங்க தான். இப்போ அப்படின்னா நான் தான் தப்பு செஞ்சேனா?" அப்படின்னு அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பச்சை கலர் முடி என்ன சொல்றானா, "எக்ஸாம் என்னவா இருக்குன்னு நினைக்கிற?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறான். அதுக்கு இன்னொருத்த பக்கத்துல இருந்தவனும், "ஒருவேளை நம்மளோட ஸ்ட்ரென்த்தை டெஸ்ட் பண்ற எக்ஸாமா வேணா இருக்கலாம். அப்படி இல்லைன்னா நமக்குள்ளேயே ஒருத்தர் அச்சுக்க விட்டு அதுல ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் யாருன்னு தேர்ந்தெடுப்பாங்க." அதை கேட்ட அந்த பச்சை முடியும், அப்படின்னா நாஞ்சின் தான் அதுல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருப்பான். இப்போ ஹீரோவும் என்ன நினைக்கிறானா, அவங்க இங்க இருக்காங்களா, கல்பிரிட்ஸ், அவங்க இங்க இருக்கவும் வாய்ப்பு இருக்கு. அதனால ஒவ்வொருத்தரையும் நல்லா கவனிக்கணும்." அப்படின்னு நம்ம ஹீரோ அங்க பாத்துட்டு இருக்கும்போது அந்த பிளாக் கலர் முடியும், "நாஜின், நீ நல்லா இருக்கியா?" அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கிறான். அதை கேட்ட நம்ம ஹீரோவும், "ச்சே, இவன் என்ன பயமுறுத்திட்டான்" அப்படி மனசுல நினைச்சிட்டு வெளியே, "ஏன் நான் பாக்குறதுக்கு வித்தியாசமா இருக்கணும்னு?" மனசுக்குள்ள என்ன சொல்றானா, "நான் பர்ஃபெக்டா தானே நடிச்சிட்டு இருக்கேன். இல்ல என்கிட்ட எதனா வித்தியாசமா இருக்கா? அப்படி இல்லைன்னா ஒரு வேலை" அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது இந்த பிளாக் முடி வந்து என்ன சொல்றானா, "இல்ல அப்படிலாம் இல்ல.
பார்வையில நீ ரொம்பவே அமைதியா, நிதானமா இருக்க மாரி எனக்கு தெரிஞ்சுச்சு. நீ உன்னோட அளவுக்கு மீறி உன்ன கஷ்டப்படுத்திக்கிறியோ அப்படின்னு நினைச்சு தான் நான் கொஞ்சம் கவலையா இருந்தேன். அவ்வளவுதான். அதை கேட்டு நம்ம ஹீரோவும் ஷாக் ஆகிட்டு, அது அப்படி இல்ல. இருந்தாலும் நன்றி அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் மனசுக்குள்ள, நீ நேஜினாலாம் மாற தேவையில்ல அப்படின்னு அவ அதை தான் சொல்ல வந்திருப்பாளா? அப்படின்னா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது ஒருத்தர் கையை தூக்குறான். நைட்டு ஃபேடியான் எக்ஸாம் எதை பத்தி இருக்கும் அப்படின்னு அந்த பச்சை முடி பையன் தான் கேட்கிறான். அதை கேட்டு அவங்களும் சிரிச்சுட்டு, நான் கிட்டத்தட்ட அதை மறந்தே போயிட்டேன். உனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு இல்லையா? ஆனா எக்ஸாம் இன்னன்னு சொல்றதுக்கு முன்னாடி நான் எக்ஸாம்ல என்ன பண்ண போறேன்னு சொல்றேன். அதை கேட்டு அவனுங்களால ஒன்றும் சொல்ல முடியல. அதுக்கப்புறம் அவங்களும் என்ன சொல்றாங்கன்னா, இந்த எக்ஸாம்ல நான் வந்து எக்ஸாமினரை கண்காணிக்க போறேன். அதாவது உங்களுக்கு புரியல இல்லையா? சரி, நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். அந்த எக்ஸாமினர் உங்களை கொல்ல போற நேரத்துல நான் வந்து அந்த எக்ஸாமினரை தடுத்து நிறுத்திடுவேன். அதான் என்னோட வேலை. அதனால இந்த எக்ஸாம்ல யாருன்னா செத்துருவோமோன்னு பயப்படலாம் வேணாம். ஏன்னா நான் இங்க இருக்கேன். இப்போ அந்த பச்சைமுடி பையனும், ஏய் இப்போ நான் கேட்டதை நீயும் கேட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அதுக்கு அந்த இன்னொருத்தனும் ஒன்றும் சொல்லாம அமைதியா இருக்கான். இந்த நைட் அப்ரண்டிஸ்ஷிப் எக்ஸாம் தொடர்ந்து 3 நாளைக்கு நடக்கும். இந்த எக்ஸாமோட டெஸ்ட் என்னன்னா, இந்த நைட்டை டிஃபீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்தாங்க பாத்தீங்களா, அவங்கள தோக்கடிக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ இவங்களும், உங்களோட டிசிஷன் எடுத்துட்டீங்களா? இப்போ முதல்ல எந்த முட்டாள் என்ன சேலஞ்ச் பண்ண போறான்? ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே கொஞ்சம் புத்திசாலித்தனமா யோசிங்க. ஏன்னா அவ என்ன மாதிரி ஒன்றும் ஈஸியா இருக்க மாட்டா. அது மட்டும் இல்ல, அவ என்னை விட ரொம்ப ஸ்ட்ராங்கானவ அப்படின்னு நைட்டு ஃபேடியானு சொல்றாங்க. அதை கேட்டு அங்கிருந்த மொத்த பேருமே பயங்கரமான ஷாக் ஆகுறாங்க. இதோட இந்த சாப்டர் முடியுது.